கேமரால ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், மியூசிக் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சு இப்போ நம்ம கண்டென்ட் வீடியோன்னு ஒரு 5 to 6 months போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே 100K. ஸோ யாராலையும் இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த கண்டென்ட் வீடியோஸ் மூலியமா இப்படி ஒரு 100K அவர் 6 years எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பாருன்னு அவருக்கும் அவரோட டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் மிஸ்டர் தருண் குமாருக்கும் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நம்ம 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 நட்பயம் சேனலுக்காக வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். இந்த 3 மணி நேரத்தை நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம், ஷேர் பண்ணிப்போம் நிறைய. இது வரைக்கும் நட்பயம் டீம்ல இவங்க இத்தனை பேர் டிராவல் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பிளஸ் நட்பயம் டீமை பத்தின அவங்களோட புரிதல் என்ன இருக்குங்கிறத ஓவராலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்சர் சைடு போயிடுவோம். மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சொல்றேன், ஆனால் உண்மையிலே எவ்வளவு கொண்டு போறது மிக சிறந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது முக்கிய காரணமும் அவர் தான். நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அந்த டைரக்டர் சொல்லி கொடுக்குறதா ஃபுல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் நான் மெனக்கெட்டு நிறைய கண்டென்ட் வந்து நானே ரசித்தேன். அதில் இந்த ரேபிடோ கண்டென்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து அந்த ப்ரோ வந்து கன்னத்தில் அடிக்கிற கண்டென்ட்டாக இருக்கட்டும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அதை இன்னும் அவன் உண்மையில அடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அதுவாக இருக்கட்டும், அப்புறம் சந்தேகம் ஒரு நோய் சங்கீத் பண்ணதாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. நிறைய கண்டென்ட் 5 மாசத்துல 3 கேட்கறது குடும்பங்களை உள்ள கொண்டு வந்து அந்த கண்டென்ட்டா எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். 5 மாசத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு முக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம திண்டுக்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வளர்ந்து வராங்கன்றப்ப எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு படத்திலே சொல்லியிருப்பாங்க, ஒரு குச்சியை கையில கொடுத்து உடை அப்படின்வாங்க, உடைச்சிருவாங்க. ஒரு 10 குச்சியை கொடுத்து உடைன்னு போய் உடைக்க முடியாது. அது மாதிரிதான் ஒரு குச்சின்றப்ப ஈஸியா உடைச்சிடலாம். இன்னைக்கு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு நட்பா எல்லாரும் சேர்ந்து உருவானதான் நட்புனே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ராபர்ட் அண்ட் மீனா அவர்களே மேடைக்கு ஒரு மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தருண் ப்ரோவை எப்போ தெரியும் அப்படின்னா அச்சம்லே அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமா தான் அவங்களை வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்டாக நான் அவங்களை அப்போ தான் பார்த்தேன். நட்பு நயம்ன்ற சேனல் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்லேயே நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அப்போ கூட தருண் ப்ரோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள வச்சு ஒரு ஆல்பம் சொன்னேன். என்னன்னு தெரியல, நான் ஒன்று பண்ணணும்க்கா, நீங்களும் அண்ணா தான் கரெக்டாக இருக்கும், அதுக்கு உங்களை வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டப்பிங்கே போனோம். அப்போ சப்ஸ்கிரைபர் வந்து கம்மி தான். அதுக்கப்புறம் டப்பிங் போனதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து கண்டென்ட் வந்து நல்லா போட ஆரம்பிச்சாங்க. நான் வந்து அப்போ கேட்டேன். அப்போ அவங்க ஃபோன் போட்டிருந்த போது, அக்கா அடுத்த மாதம் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக உங்களோடதாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கம்மி. அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது 50,000 ரீச் பண்ணோடனே உங்களத ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி 1 monthலேயே 1 lakh வந்துருச்சு. இப்போ வந்து 1,27,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து இந்த 1 lakh வந்தது கொஞ்சம் டக்குனே வந்துருச்சு. இப்போ முதல்ல இருந்ததை விட கண்டென்ட் வந்து நல்லா போடுறாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே நேற்று அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டேன், உங்களோட சேனல்ல எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி நானே வாய்விட்டு கேட்டேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க வந்து ஒரு ஆளா சேனல் ரன் பண்றோம், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரன் பண்றோம் அப்படின்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இத்தனை நாள் ரன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம இத்தனை நாள் ரன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நட்பு நாயம் சேனலுக்கு வந்து எப்படி சொல்றது, எல்லாருமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்கதான் நடிச்சிருக்காங்க, இவங்கதான் நல்லா நடிக்கணும் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட கண்டென்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. வாழ்த்துக்கள் எல்லாம். அதாவது 100 வீடியோ போட்டு 1 lakh ஃபாலோவர் வந்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை உண்மையிலே. நாங்கள் 1 lakh ஃபாலோவர் வரும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல 100 வீடியோக்குள்ள வந்துட்டாங்க, அதே மாதிரி இன்னும் நல்லா வரணும், அவ்வளோதான். நம்ம நட்புநயம் டீமை பற்றின ஒரு சில வார்த்தைகள். நான் பேச மாட்டேன் பொதுவாக, ஏன்னா தருண் தெரியும். ஸோ நான் மெயினாக இப்போ பேசுகிறேன் என்னென்னா, ஒரு 2022 நினைக்கிறேன், எனக்கு ஒரு கண்ணில் சர்ஜரி பண்ணியிருந்தனால
ஒரு வருஷம் என்னால் வந்துட்டு இந்த ஃபீல்டில் நல்லா ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ 1 year ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணல. அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு பெல் சவுண்ட் கேட்டது. அப்போ பார்த்தா தருணும் சங்கீத் ஹரிசா 3 பேர் வந்தாங்க. அப்போ சொன்னேன், தம்பி என்னால் ஒரு வருஷத்துக்கு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. நான் சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னது என்னன்னா, நான் ஒரு வருஷம் நான் ட்ராப் பண்ணி வைக்கிறேன் அந்த ஷார்ட் ஃபிலிமை வீரத்தமிழ்மான்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ ஒரு வருஷம் எனக்காண்டி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ நான் ரெக்கவரி ஆகி வர வரைக்கும் அடுத்து கண்டிப்பாக 1 million போகிறோம். 1 million கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோமானே. நம்ம டீமில் ஒரு 5 வருஷம் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது என்ன, அதில் என்ன இருக்கு, எப்படி நடிக்கணும் எதுவுமே கேட்காது. பண்ணிடலாமே அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை தான். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நாகேஷன் இருக்கு. அழுகு சொன்னால் அழுகும், இப்போ சும்மா நம்ம நடிக்கும்போது லைட்டாக தான் அடிப்போம். அப்படிலாம் இல்லை, அடினே நீ என்ன சேம் ரியலாக வரணும்னா நீ என்ன வேணா அடி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நாகலட்சுமி. அதோட டெடிகேஷன் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் தான். ஒரு சில வார்த்தைகள் நாகலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தருணனுக்கு தான் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே தருணன் நான் தனியா பண்ண மாட்டாங்க, எப்பயுமே ஒரு படையோட தான் இருப்பாங்க. அவர் தான் தனியா மற்ற டைரக்டர்லாம் பண்ணும்போது எப்பயுமே ஒரு கூட்டத்தோட அதுல பல ஹீரோ இருப்பாங்க, பல ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது தருணனோட படமா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நடிப்புனா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் கூப்பிட்டு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து ஏதோ தெரியுற அளவுக்கு ஆக்கி விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. இப்ப நிறைய புது முகங்கள்லாம் பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இருந்த இடத்துல நாங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேரா இருந்தோம். எல்லாத்துக்கும் பொண்ணுனாலே நான் மட்டும் தான் வருவேன், வேற யாரும் வந்து பார்த்தது இல்லை. இப்ப எங்க டீம்ல நிறைய அழகான தேவதைகள்லாம் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு நான் எவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க முன்னாடி. ஒரு நாள் மட்டும் கெட்ட போட்டுருக்கீங்களா? இல்ல பொண்ணுங்களுக்கு இல்ல, பசங்க ரொம்ப எங்க டீம்ல அதிகம். எல்லா நேரத்துலயும் எங்களுக்கு ஒரு சேஃப்டி எல்லாமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறது அண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை விட அம்மாக்கு தான், தருணனோட அம்மாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். நிறைய ப்ரௌனிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்ப நான் போனாலும் சரிக்காம வாங்கி சாப்பிடுவேன். அப்ப சாப்பிடுற பத்தி சொல்லலாம், அவரை பத்தி படிச்சு சொல்லுவாங்க. What's your role in நற்பனை? எனக்கு ப்ரௌனி வாங்கி தருவாங்க, சாப்பிடுவேன், அவர் நடிக்க சொல்லுவாங்க, நடிப்பேன். சங்கீதனை எதுவுமே வாங்கியே தரல. ஆக்சுவலி என்னன்னா, எனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதுன்னா தருணம் நான் சொல்லிதான் என்னால பண்ண முடியும். நான் ரொம்ப லோவா தான் இருந்தேன், சரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அப்ப உன்னால முடியும் பாப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அட் டைம்ல நான் நல்லாவே பண்ணலாம், நல்லாவே இல்லை பாப்பா, ஒரு வீடியோ தான் பண்ணேன் ஆனா நல்லாவே இல்லை பாப்பா, போஸ்டே போடவே இல்லை. சரி ஓகே நம்மளால முடியாது அப்படின்னு லோவா இருக்கும்போது முடியும் பாப்பா ரொம்ப மோட்டிவ் பண்ணி என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அம்மா. எனக்கு காவியம் மூலியமா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சுத்தமா நடிப்புனா என்னன்னே தெரியாது, அப்படி சொல்லிதான் நானே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஆனா உன்னால முடியும் சொல்லி என்னை அடிவாங்க வச்சு டீ வாங்கி தர ஒரே அண்ணா நீங்க மட்டும்தான். சீரியஸா நடிக்க முடியாதவங்களையும் நடிக்க வைக்கிறது டைரக்டர் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறமை. அது சீரியஸா உங்கள்கிட்ட நேச்சுரலாக பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பட் தேங்க்ஸ்னா இது வரைக்கும் எமோஷனலா அழுக வச்சிருக்கீங்க. அடுத்து எனக்கு ஒரு நல்ல சிரிக்கிற கண்டென்ட் தாங்க இல்ல வில்லி கண்டென்ட் தாங்க நான் சொல்லியிருக்கேன். வேற
சொல்லுங்கன்னு சொல்லுவோம், கேட்கும். நம்ம சொல்லிட்டோம்னா வச்சுக்கேன் போயிடலாம். ஆனா ஒரு டேக்லயே முடிச்சா அந்த அளவுக்கு வந்து திறமைசாலி தான் நீங்க. நட்புடையம் சேனல் வந்து நடிக்கிறீங்க. சும்மா பேசுதாங்க, சும்மா பேசு. சாஃப்டா தான் பேசுவாரா? அடிப்பாரா? அவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு உனக்கு? எல்லாருமே வரதுக்கு முன்னாடியே உனக்கு சொல்லி தந்துருவாரு. நீ அதை எப்படி அப்சர்வ் பண்ணுவ? ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சிடும், ஆனா 2 வாட்டி சொல்லுவாரா? நீ நினைச்சிருக்கல, என்ன வீடியோ நினைச்சிருக்க? சொல்லி கொடுத்தா நடிப்பேன், ஆனா என்ன வீடியோ எல்லாம் கேட்காதீங்க. சூப்பர். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா ஈவெண்ட்ல எல்லாருமே நான் தனித்தனியா பார்த்திருக்கேன். எனக்கு வந்துட்டு மொத்தமா எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, எந்த பாயிண்ட் பேசினாலும் உடனே கருத்து அந்த மனப்போக்கு எனக்கே கை வச்சுமே நீங்க என்ன நிப்பாட்டம் கைத்தறிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சப்போர்ட் வந்துட்டு எப்பயுமே இதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லி எங்க டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் வந்து நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எனக்கு எந்த ஸ்டேஜ்லயுமே நர்வஸ் ஆனது இல்லை. இந்த ஸ்டேஜ்ல நர்வஸ் ஆகுது. ஏன்னா அது எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு கனெக்டா இருக்கிற ஸ்டேஜ் எனக்கு. அல்ல அப்படிலாம் இல்லை. அப்படின்னா எல்லாமே ஃபேமிலி தானே எனக்கு. அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பி இந்த மூமெண்ட்காக. இதை தாண்டி ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாரோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம பையன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றீங்கல்ல. அந்த சப்போர்ட் வந்து இனிஷியலா வந்துட்டு கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் நாங்க பண்ற ட்ரையை பார்த்து, நாங்க பண்ற முயற்சியை பார்த்து அது இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்களும் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது தருணம் அவங்க அம்மாவா இருக்கட்டும் சரி, இங்க பண்ற ஒவ்வொருத்தனோட அம்மா அப்பாவா இருக்கட்டும் சரி, சரியா நம்ம ஒரு வேலை பார்க்காம இருப்போம். அது ஏன்னா இந்த வேலை பண்ணலாம் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது மட்டும் சொன்னா கூட நம்ம பையன் அதெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க நமக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லையா, அடிச்சு அனுப்பி ஒரு 5 வேலைக்கு போடான்னு சொல்லலாம். ஆனா நீ வந்துருவ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற அந்த அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். படத்துக்கு கண்ணு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஹெவியா இருக்கும். அதை வந்து அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஹீரோயின் சரியா மாமூலி இடம்லாம் போடலாம். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கும் ட்ரை பண்ணிருக்கோம், அதுக்கும் ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. அதை தாண்டி இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். எதுவுமே மறக்கவே மாட்டேன். நம்ம டீமுக்கு வந்துட்டு நீ ஒரு மிமிக்ரி பண்ணுவோம். மிமிக்ரி பண்ணி பேரண்ட்ஸ் இருக்காங்க. தெரிய தெரியாதான்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஆக்டிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் சரி, ஒரு 2 வாய்ஸ் மட்டும் நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ், கொஞ்சம் ஓல்ட் வாய்ஸ் ஆயிடு. பேரண்ட்ஸ் பிடிச்ச வாய்ஸா இல்ல, அவங்க மத்தியில கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பேன். அப்ப அதையும் கெடுக்கலாம் பாத்தீங்க. பாத்தீங்களா, சூப்பர். இல்ல குட் ஜாப். ஆரம்பம் பண்றாங்க இல்ல, சூப்பரா. ஓகே, ஆமா, உங்களுக்கு என்ன வாய்ஸ் பிடிக்கும்? விஜயா, சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் இந்த வர்ற மாதிரி வாய்ஸ் இல்ல, வேற ஒரு வாய்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாவது வாய்ஸ் இல்ல, நீங்க ஒரு 4 வாய்ஸ் சொன்னீங்கன்னா அதுல சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் நான் ஒன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூர்யா. ஓகே, அடுத்து அதான் ரோட்டா சூர்யா. ரைட். வேற கேப்டன். ஓகே, வேற வந்துருவேன். சொல்லிட்டே வந்துருவேன். ஓகே, சூப்பர். இந்த 4 வந்து இதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. அதான் எதிர்பார்த்தேன். இல்ல எதுக்கு நல்லா பாராட்டையே அசிங்கப்பட்டேன்னு தெரியல நான் லட்சுமி. ஆனா எல்லாருமே வந்துட்டு அது ஒன்றிய ஆக்ஷன் மட்டும்தான். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச வயசு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னா விஜய் சேப்பு தான் பண்ண கமலஹாசன் பண்ணலாமா? ஈஸியா சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேடை இத்தனை பேரை பார்க்குறப்ப
உண்மையுமே சந்தோஷமா இருக்கு. அப்படி கைப்பற்றி காப்பாற்றுங்க. பேசும்போது ஏறாங்க, அது அவ்வளவுதான். மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனையும் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. ஆனா இந்த டைம் வந்துட்டு நட்பு நாயம் வந்து 100K அடிச்சிருக்கிறப்போ உண்மையால பெருமிதமா இருக்கு. அந்த மாதிரி நன்றி பண்ணுங்க. அதற்கு தாண்டி ஒன்றுமே போல் சொல்லி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Ladies, which means women actors வந்து அலோவ் பண்ணிருக்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது. அதுக்காக அவர் சொன்ன அந்த 2 பாயிண்ட் கண்டிப்பா நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நிறைய இன்சிஸ்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கார்த்திக் ப்ரோ. தருணனே கார்த்திக் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அண்ணே 100K என்ன பேசுறது தெரியலண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே முத மைக்ல பேசுறேன். 100K ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் வந்துட்டு இன்னும் அப்படியே போனோம். அடுத்து 1 மில்லியன் பண்றோம். 100K அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து தருணனை கூட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு அந்த நிகழ்ச்சியான தருணம் தான். ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு செல்ஃபோனில் தான் ஆரம்பித்தோம். இப்போ கூட அந்த செல்ஃபோன் தானே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த ஃபோனில் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ஃபோனில் வந்து எப்படின்னா நாங்கள் இங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருப்போம், அங்கிட்ட ஒரு எடுப்போம். எல்லாமே வந்து டப்பிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்து நாங்கள் வந்து ஒரு தைரியமாகவே நாங்கள் அதை பண்ணோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன அடுத்த லெவலுக்கு போவோம், கேமரா போவோம். அப்புறம் என்னன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அறிமுகம் வராங்க. மூலியமா சங்கீத் வரா, சங்கீத் கேமரா நல்லா பண்ணுவாங்கன்னு கேமராவில் பண்ணுவோம். அடுத்து கேமரா பண்ணுறப்ப என்னன்னா நாங்கள் டப்பிங் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு யார் மியூசிக் பண்ணணும் அப்படின்னா அசாரணே உள்ள வராங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த செயின் மாதிரி வந்தது. ஹரிஸ் உள்ள வரான். எல்லாருமே அந்த செயின் மாதிரி வந்தது. எல்லாத்துக்குமே இல்லைண்ணே அந்த எப்படி சொல்றது, அப்படியே ஒவ்வொன்றா பண்ண வந்து எங்களுக்கு வந்து பார்த்தாங்க. சில பேர்லாம் வந்து என்னடா நீங்க பண்றீங்க, இதெல்லாம் விட்டாமடா, ஒரு ஆடியோ சரியா இல்லை, அதான் நிறைய விஷயங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு நம்ம நெகட்டிவ் நமக்குள்ளே சொன்னாதான் நம்ம அடுத்து பாசிட்டிவா மாத்திக்க முடியும். எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண முடியுமா. ஏன்னா நாங்களே ஸ்டார்டிங் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறது, ஷார்ட்ஸ் பண்ணலாம்னு அதெல்லாம் வேண்டாம், எப்படி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்க எப்படி ஷார்ட்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் செட் ஆகிக்காது. எனக்கு சங்கீத்துக்குலாம் பெரிய ஒரு சண்டையே வந்துச்சு. அதெல்லாம் சண்டையே வந்து அதுக்கப்புறமேட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ட்ராப் ஆனோம். அப்புறம் இந்த அச்சமலை படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பண்ணலாம், அந்த நட்பணையம்னு சொல்லியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரே கண்டினியூஸாக வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதத்தில் வந்து ஒரு 100K வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நட்பணையம் மட்டும்தான். அது இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா நாங்கள் வந்து அந்த இதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப எப்படி சொல்கிறது, தருணனை அவர் தம்பியை வச்சு படம் பண்ணுறவர்களே என்னைய வச்சு படம் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏன்னா நானும் ஒன்று நிறைய காம்போல வந்திருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் படம் பார்த்தா நானும் ஒன்று நிறைய காம்போ நல்லாவே சூப்பராக இருக்கு. நீங்க அவரு அண்ணனா விட்டு என்ன அண்ணனா கேட்டாங்க, நீங்க 2 அண்ணன் தம்பியா கேட்டாங்க, என்னையும் ஒரு தம்பி பசுபதியும். அப்படிலாம் போச்சு. பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம், அடுத்தடுத்த ஆள் பேசணும். சாரி. ஸோ நான் தருணனை டீமுக்குள்ள வந்த காரணம் வந்துட்டு ஆறுமுகம் தான். ஸோ எனக்கு வந்து தருணனை ஆறுமுகம் மூலியமா அந்த தருணனை எல்லாத்தையும் தெரியும். ஸோ ஃபைனான்ஸ் கிளப்ல வந்து ஜிடிஎன் காலேஜ் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபைனான்ஸ் தான் அப்படியே வந்து அந்த டீம் தான் அப்படியே நட்புணையமா பசங்க எல்லாமே ஜிடிஎன் காலேஜ் படிச்சோம்னா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடிஎன் காலேஜ் படிச்சேன். அதுக்கப்புறம் தருணனை தெரியும், அதுக்கப்புறம் கிருஷ்ணனே, அடுத்த ஹரிஸ், அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. முதல்ல வீர தமிழ் மகன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டீம் தான் ஒரு கெஸ்ட் ரோல கொடுத்தாங்க. கெஸ்ட் ரோல் அது அன்னைக்கு போட்ட மாதிரி நான் கெஸ்ட் ரோல் தான் சேவ் பண்ணிக்கேன். ஸோ கெஸ்ட் ரோல் வந்து அப்படி அப்படியே அடுத்தடுத்து வந்து ஒரு ஹீரோ வந்து எல்லாம் பண்ணிட்டு நம்புறேன். ஸோ முதல்ல எனக்கு ஆக்டிங்னா தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுத்தது தரணும்னா. ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்க ஆசைப்பட்டு இருக்கும் போது எனக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னா ஒரு கண்டென்ட் தேவை, ஒரு கதையை வந்து நம்மளால பண்ணணும்னா அது ஒரு டைரக்ஷன் வந்து மைண்ட் செட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் என்னால் முடியாமல் இருந்தோமோ அந்த தருணத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்தது ஆறுமுகம் தான், என் தம்பி தான். ஆறுமுகம் உள்ளே கொண்டு வந்தான். சரவணாவோட ஹெல்ப்போடு நான் வந்து தருணை அப்போ தான் சந்திச்சேன் ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் தருணுக்கு என்னோட பாண்டிங் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு எங்களுக்கு.
2021 வீர தமிழ் மகன் படம் ஃபர்ஸ்ட் டைம் கேமரால பண்ண ஆரம்பிச்சான். உள்ள வந்தோம், வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட இல்ல, முன்னாடி வந்து தர்ணோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இதெல்லாம் வேண்டாம் விட்டு வேண்டாம் சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ ரொம்ப உடஞ்சிட்டான் தருண். வந்து என்கிட்ட இல்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க வேண்டாம் என்ன பண்றது தெரியல, அதுக்கப்புறம் யோசனையாவே இருந்தான். அப்ப நாங்க ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணோம், அம்மா கிட்ட போய் பர்மிஷன் கேட்டோம். அப்புறம் 1 year மட்டும் டைம் கொடுங்க, இதுக்குள்ள நாங்க எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம், அப்படி இல்லை அப்படின்னா அதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் கேட்டோம். அம்மாவும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அந்த 1 year எங்களுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 1 year மட்டும் எங்களுக்கு இல்லை அப்படின்னா தர்ணன் அன்னைக்கே ஸ்டாப் ஆயிருப்பான். அவனோட கனவு பார்த்தீங்கன்னா டேரக்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் மியூசிக் டைரக்டர்ல இருந்து அந்த வாய்ப்பு மாறி இப்போ டேரக்ஷனுக்கு வந்ததுக்கு உனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகிறது தகுதி இருக்குதுன்னு உனக்கு எப்படி சொல்றேன், ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லாத எல்லா விதமும் உனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் சொல்லி தர விதத்துலயும் சரி, ஆக்டிங்ல வந்து எவ்வளவு பேர் உள்ள வந்து வெளியே போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு சேனல் வளரல, இன்னைக்கு வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது வெளியே போனவங்க எல்லாருமே இப்போ கூப்பிட்டு நான் வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்க வந்து நம்ம ஏரியால இருந்து நீங்க வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது நம்மளும் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அப்பதான் வந்து 2025 ஸ்டார்ட் ஆகும்போது நானும் தருண் ஒரு முடிவு எடுத்தோம், இந்த 1 yearக்கு நம்ம அச்சீவ் ஆனா மட்டும்தானே உண்டு, அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலும் மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். கரெக்டா 2026 நம்ம அச்சீவ் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் முடியல தருண், நம்ம நினைச்சது வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து அடுத்த 1 million டார்கெட், அந்த 1 million டார்கெட் போற வரைக்கும் இன்னும் நம்ம எவ்வளவு உழைப்பு போட முடியுமோ போடுவோம். கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி தருண் ஒரு பெரிய டைரக்டரா ஒரு ஸ்டேஜ்ல நிற்பான். அதை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கதான் போறோம். அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்காக இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் தருண் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் பார்க்க போற கஷ்டங்களுக்கு கூட நாங்கள் எல்லாரும் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன் தருண். நன்றிடா, தேங்க்யூ. நிறைய நான் வந்து ஷார்ட்ஸ்ல இருந்தா வருது, ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அவரு கூட. ஆனா ஒரு நல்ல பாண்டிங், ஒரு 8 மாசம் இருக்குமாண்ணா, 8 மாசம் தான் இருக்கும். ஆனா எங்களும் ஒரு அண்ணன் தம்பி நல்ல பாண்டிங், ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் எனக்கு அவரு. அவர் இல்லைன்னா உங்க எல்லாத்துக்கும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். இன்னொன்று, நான் எப்படி நட்பு நேரத்துக்குள்ள வந்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு டேரக்டரா தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் சங்கீதனை வச்சு கிஃப்ட்னு ஒரு படம் எடுத்தேன், அது இன்னும் மியூசிக் போயிட்டு இருக்கு. அதுல தான் நான் வந்தேன். எனக்குள்ள ஆக்டிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு தருண் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சங்கீதானே. அவர் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம். தருண் நான் ஒரு படம் எடுத்தாரு ப்ரொஃபஷனலா, எல்லாமே கேமராமே ஆக்டர்ஸ் வச்சு எடுத்துருந்தாங்க. அப்ப அது ஒரு சின்ன கேரக்டர் தேவைப்படுச்சு. யாரும் தேடும் போது என்னைய சஜஸ்ட் பண்ணது சங்கீதனா. அவர் மூலியமா சங்கீதம் தருணுக்கு ஒரு ஆக்டரா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுமா, அதுக்கு காரணம் சங்கீதானம் தான். தேங்க்ஸ்ண்ணா. ஒரு அண்ணன்ற பாண்டிங்க தவிர எல்லாருமே ஒரு ஃபேமிலி, அதாவது அண்ணன் தம்பின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுவோம். அந்த ஒரு அண்ணன்ற ஒரு பாட்டு இருக்காது எனக்கு, தருணே சங்கீதம் எல்லாத்துக்குமே. சங்கீதம்னா இன்னும் ஃப்ரெண்டு தான். ஒரு அளவு லிமிட் போயிடுச்சுன்னா பேசுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோம் அது மாதிரி பேசிக்குவோம். அவ்வளவுதான். நாங்க இந்த அளவு வருவோம்னு நாங்களே எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்ல எல்லாம் நம்ம பண்ணுவோம், ஒரு அளவு சப்போர்ட் வரும்னு நினைச்சோம். இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். வந்து சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இல்ல என்னன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கில் பேஸ்ட் ஆளை வந்துட்டு நான் ஒரு இதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நான் தான் எப்பயுமே ஹாப்பியா இருக்கேன். நம்ம பையன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்குமே வந்துட்டு சத்தியமா வந்துட்டு எல்லாருமே வந்து தருணன் நாங்க அண்ணன் சொல்லி சொல்றோம்ல, ஆக்சுவலா அண்ணன்ற மாதிரியே ஒரு நாள் கூட நான் நினைச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்னா ஒரு டே ஃபுல்லா சுத்திட்டு அப்படியே ஃப்ரெண்டாதான் சுத்திட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு அண்ணன்றதை தாண்டி இந்த ஃப்ரெண்டுன்ற பாட்டு ஒரு என்கிட்ட இருக்கு, அது எப்பயுமே இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல அங்க போனா இந்த சேனல் ஃபர்ஸ்ட் நான் வந்ததுக்கான யாருன்னா கீழானா சத்தியம் டேய் அட பண்ணு அவன் தான் என் போட்டோ மட்டும் காமிச்சு ஸ்டேஜ்ல போனா இல்ல வேற விஷயம் கீ போட்டு போனா அப்புறம் அவர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் கொடுத்தாரு பண்ணோம். முதல்ல சத்தியமா டேக்லாம் நான் தான், அதுக்கு டேக் நான் தான் எடுப்பேன். அதே மாதிரி திட்டம் வரேன் நான் தான். அதுக்கப்புறம் அண்ணன் பத்தி 2 வார்த்தைன்னா
அண்ணே நான் எதுவும் கூப்பிட்டது இல்லை தரல இல்ல 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 வீடியோஸ் எங்க பின்னாடி டைலாக் சொல்லுங்க டைலாக் சொல்லி கொடுத்தாலே ஒழுங்கா சும்மா பேசு தலைவா, இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே. இல்ல சேனல் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தடவை வந்து போயிருக்கேன் சேனல்ல, மன்னிச்சுக்க. ஆனா நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்சனால தான் எனக்கு பெரிய ஃபிலிம்ல ஆசையே வந்துருச்சு. அதை என்னைக்கும் மறக்கக்கூடாது. நம்ம நிறைய இதுக்கு நான் போயிருக்கேன். இல்ல இல்ல உண்மை இல்லண்ணே, நிறைய பேர் இந்த என்ன வீடியோ பண்ணிருக்கீங்க கேட்கறப்ப நட்பினை சத்தமே தானே காமிக்கிறானே, காமிக்கிறப்ப அதெல்லாம் நடிச்சு வேற எதுவும் இல்லண்ணே. இது மூலமா காமிச்சனால எனக்கு பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாம் கிடைச்சுனேன். ஆனா அந்த ஃபிலிம்ஸ் வர காரணம் நம்ம சேனல் தானே. ஒண்ணு வந்து நடிப்பன என்னன்னு சத்தியமா தெரியாது, தெரியாது. இதை ஓரளவுக்கு அங்க போட்டு கொஞ்சம் தெரிஞ்ச காரணம் வந்து தருணா சத்தியமா ஒண்ணுத்துக்கு லாய்க்கலாம். அங்கதான் கலந்துருக்கேன். ரொம்ப நன்றி. இங்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நானும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மணிக்கு படிக்கிறேன். இந்த மேடையில மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து தருண் ப்ரோ தான். அவரு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சிம்மி ஆர்மி சலூன் சொல்லிட்டு கண்டென்ட் வந்துட்டு எடுத்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து தயாரிக்க போகிறோம். அது மூலயமா அவர் பேசுகிறப்ப எனக்கு அவரை தெரியும். அதுவும் இதே மாதிரி வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வெளியே வர முடியாது. அதே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தருண் ப்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது கார்த்தி தான். 1.5 வருஷம் இருக்கும். அப்படியா கார்த்தி? 1.5 வருஷம் இருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்பயும் சொன்னாரு அவரு ப்ரோ வந்து மூவி எடுக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எனக்கு அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பின்னாடி இப்போ வந்ததுக்கு பின்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது சங்கீத். நட்பயத்துக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். போட்ட வீடியோ வந்து மாசான பூமின்ற ஷார்ட் ஃபிலிம் தான். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணா ஃபர்ஸ்ட் போட்டப்ப வந்து காப்பிரைட்ஸ் அப்லோட் ஆகல. அடுத்து அப்லோட் பண்றப்போ வந்து நான் தூங்கிட்டேன். 3 பேர் முடிச்சிருந்தாங்க, நெட்டு பத்தல. எங்களை எழுப்பி வந்து ஆஃப் பண்ணாமன்னு சொல்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம். ஆனா இப்போ எல்லாரோட நெட்டு தீர்ற அளவுக்கு நாங்க வந்து வீடியோ பண்ணாங்க. பெருசா தருண் வெற்றியில பங்கு போட்டுக்கிற உரிமை கிடையாது எனக்கு. ஆனா என்னுடைய சுகதுக்கங்கள்ல நிறைய விஷயத்துல தருண் பங்கு போட்டிருக்கான். எப்பவுமே அவனுக்கு நல்ல நண்பனா இருப்பேன். பட் இந்த டீம்ல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசா எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். யாருக்குமே தெரியாத மாதிரி நல்லா பேசுவேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 months மட்டும்தான் நட்நைட் சேனல்ல வந்து நான் அப்பியர் ஆகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1.5 years இருக்கும். 1.5 years இருக்கும்போது ஏதாவது ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நானும் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மொபைல் ஃபோன்லாம் வாங்கி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு 6 months கழிச்சு நட்நாயம் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து இன்ஸ்டாகிராமில் வரும். நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. இமீடியட்டாக ரிப்ளை பண்ணியிருந்தாரு தரும். ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்படியே ஒரு 6 months ஒரு 1 year முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாங்க ப்ரோ நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு லாஸ்ட் 3 months முன்னாடி தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ நட்நாயமில் கடைசியாக ஜாயின் பண்ணது நான் தான் நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இதில் ஒரு பார்ட்டாக இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தரும். தேங்க்யூ. ஒரு 2 months தெரியும். அப்பதான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தரும். இதே மாதிரி எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களோட. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தருணை வந்து நான்
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈவெண்ட் தான் பார்க்குறேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு இன்டர் காலேஜ் மீட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆறுமுகம் சொல்லிட்டாப்புல, அக்கா ரீல் மேக்கிங்க்கு கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் தான்க்கா வந்து நீங்கள் ஜட்ஜாக போட்டோம்னு சொல்லிட்டு ஈவெண்ட் பற்றி பேசுறது. ரீல் மேக்கிங் தான் ஜட்ஜ் பண்ணாங்க. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுத்தாப்புல. அதோட ரீசெண்டாக தான் தெரியும். அதோட நீங்கள் பேசும்போது உங்கள் சேனலுக்கே நட்பு நயம் பேர் வச்சுன்னு எனக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு வெக்காபுலரி, ஒரு இங்கிலீஷ் வேர்டோ இல்லாட்டி அவங்க நேம் வச்சோ தான் வந்து ரெஃபரன்ஸ் அவங்களோட பேஜெல்லாம் இருக்கு. ஸோ உங்களோட நட்பு நயம் எப்படி பேர் வச்சுங்க. ஸோ இன்னும் நிறைய வெற்றிகள், நிறைய மேடைகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ எங்களோட விஷஸ், ப்ரேயர்ஸ் எல்லாம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கே தெரியுமா சார், உங்களுக்கு நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தருண் எனக்கு பண்ணிருக்கான். ஆக்சுவலி எல்லாம் வந்து இப்போ ஜாலியாக பேசிட்டு போயிட்டீங்க. என்னால் வந்து ஜாலியாக பேச முடியல. ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றேன்னா, எந்த விதத்துல நம்ம டேலண்டான ஆளே கிடையாது. ராபர்ட் தெரியும். ஏன்னா ராபர்ட் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்காரு. ஒரே ஊர்ல தான் இருக்கும். ஏதாச்சும் விளையாடுறதா இருக்கட்டும், எதாவது டேலண்டே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் தான் தருண் பார்த்தீங்கன்னா, இப்போ தருணோட டிராவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நட்பு டீம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே கூட இருக்கோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு எந்த விதத்துமே டேலண்ட் எதுவுமே கிடையாது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல வந்து காலேஜ் டைம்ல வந்து இங்க பிவிகே பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். காலேஜ் வந்தோடனே நைட் 12 மணி வரைக்கும் அங்கே தான் வேலை. அப்படி இருக்கும்போது தருண் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த மதுரைங்கிற ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஒரு ரோல் கொடுத்துட்டு இருந்தான். எனக்கு வந்து நடிக்கிறத விட அந்த இடத்துல மேக் பண்றான், வீடியோ வந்து எடிட் பண்ணி போறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து எப்படி அந்த டைம்ல எனக்கு ஃபோன் கூட கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிற எடிட் பண்ணது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு நல்ல எடிட்டரா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு எந்த அளவுக்குமே ஒரு டேலண்ட் கிடையாது. எந்த இடத்துல கூட நான் அழுதுகிட்டு இருப்பேன், உனக்கு எல்லாம் வரல, உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஆஃபீஸ்ல வந்து நான் தான் சீனியர் கிராஃபிக் டிசைனர். அதான் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கே தெரியாது நான் அந்த அளவுக்கு எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அச்சமலை படத்துக்கு வந்து ஒரு சிசி பண்றேன் எனக்கு கூப்பிட்டுருந்தான். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் பேசினா என்னால ரிலாக்ஸா பேச முடியாது. ஸோ தேங்க்யூ. அசாத் ப்ரோ மூலியமா தான் எனக்கு தருண் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் படமா எடுத்து யூடியூப்ல போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஜஸ்ட் அவரை மீட் பண்ணாம இருந்தேன். அதாவது அசாத் ப்ரோ மூலியமா அந்த தருண் எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இப்படி ஒரு பையன் இருக்கானே எனக்கு தெரியாது. டீக்கல்ல இருந்து நிறைய பேசிட்டே இருப்போம். லிரிக்ஸ் ரைட்ல எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது லிரிக்ஸ் சாங் இப்போ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 2 டீ இல்லை 3 டீ தான் சாப்பிட்டாப்புல அந்த சாங்கை முடிச்சு கையில கொடுத்துருவாப்புல. அதே மாதிரியே டைரக்ஷன்ல இவ்வளோ பசங்க இவங்க கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு காமிச்சது அவரு தான். நான் டைரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா பழகிறோம் பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரியாது யாருமே கூப்பிட்டா வரமாட்டாங்க, நிச்சயமாக ஒரு ஃபோன் போட்டு. ஆனா பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபோன் போட்டா வர ஒரு 20-30 பேர் வந்து நின்று ஒரு சில பேர் தான் பாதி பேர் தான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் சும்மா தான் வந்திருப்பாங்க. அவங்களும் வேடிக்கை பார்க்க வச்சு அவங்களே ஏதாவது தேவைப்படுச்சா டக்குனு உள்ள போடுறது, ஆக்டிங் வரலனாலும் திட்டினாலும் வர வைக்கிறது எல்லாமே தருண் நான் பார்த்த வரையும் பெஸ்ட். எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு ஒரு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கும்போது 2 இயர்ஸ் தான் ஆகுது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரோ கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தருண் அண்ணன் தான். நட்புநயம் சேனல்ல வந்துட்டு அப்போ காலேஜ் போயிட்டு இருந்த ஒரு டைமு விக்கி நானும் அப்போ ஃப்ரெண்ட்ஸு. விக்கி தான் வந்துட்டு என்னை இங்கே உள்ள கூட்டிட்டு வந்தான். நட்புநயம் டைம்ல விக்கி என்னை இன்ட்ரடியூஸ் பண்றான். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு திண்டுக்கல் விளாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நட்புநயம் சேனல் தான். அந்த ஒரு டீ கடை தான், தமிழன் டீ கடை. பின்னாடி வந்துட்டு ஒரு வரலாறுல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். தமிழன் டீ கடை தான் நிறைய கிரியேட்டர்ஸ் உருவாக்கின ஒரு இடம். இங்க எத்தனை கிரியேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த தமிழன் டீ கடை தான். அந்த டீ தான் எப்பயுமே தமிழன் டீ கடைக்கு ப்ரீ ப்ரொமோஷன் தான். ஸோ அப்படி ஒரு டீம் தான். அந்த நட்புநயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய சர்க்கிள்லாம் கிடைச்சிச்சு. ஸோ இவ்வளோ நட்பு என்ன சொல்றது, நாங்கள் அது எங்களுக்கு பெருசாக தெரியாதவங்க, நாங்கள் கேஷுவலாக பேசிக்குவோம். என்னையோட எல்லாருமே என்னையோட ஒரு வயசு பெரியவங்க தான். சங்கீதெல்லாம் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு க்ளோஸ். யோகேஷ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஆகி அந்த ஒரே மைண்ட் செட் இருக்க ஒரு டீம்னா அது எங்க டீம் தான். அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு அந்த பாண்டிங் எப்பயுமே இருக்கும் தொடர்ந்து. இப்போ எல்லாருமே இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா தருணன்னு அவர் மட்டும் வளரணும்னு நினைக்கல, அந்த ஒரு கூட்டத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு பாத்தீங்களா. அது உண்மையிலே சூப்பர். இந்த 6 வருஷம்
பெரிய வருஷமா தான் தெரியும். அந்த 6 வருஷத்துல எல்லாருமே ஒரே லெவல் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அது மிகப்பெரிய விஷயம். இன்னும் 2 வருஷத்துல 1 மில்லியன்ல கெடா இருந்து வச்சிருக்காமனே வச்சலாம். அந்த 1 மில்லியன்லயும் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த டீம் அப்படியே டிராவல் பண்ணோம். பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நீங்க இல்லாட்டி உங்க பசங்க இவ்வளவு தூரம் வளர்த்துருக்க மாட்டாங்க. உங்களோட அந்த என்ன சொல்றது, நீ போய் பண்ணுடா அப்படின்னு விடுறீங்கல்ல, நம்ம மேல அம்மா நம்பிக்கை வைக்கிறாங்க, நம்ம மேல அப்பா நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கைக்கு நம்ம ஏதாவது பண்ணி காட்டணும், அவங்க பேர் சொல்ற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பேர் எடுத்து தருவாங்க நம்புறேன். வாய்ப்பு நன்றி பாராட்டி எழுதிருக்கு. அது ஒரு 2 இயர்ஸாக தெரியும். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சங்கீத், நானு, விக்கி, ஸோ 2-3 பேர் சேர்ந்து ரைஸ் ஆஃப் நண்பான்னு ஒன்று ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த பேரை யாருமே சொல்லல, அதை சொல்லுவாங்க. இல்ல நீங்க டைரக்டர் ப்ரோ, இல்ல அடிப்படையா வரேன் ப்ரோ, ஃபுல்லா தெரியணும்ல. ரைஸ் ஆஃப் நண்பான்னு ஆரம்பிச்சோம். அது வந்து மெயின் கேரக்டர் வந்து சங்கீத். ஸோ இந்த மாதிரி சங்கீத், நானு, சரி என்ன நிறைய சுச்சுவேஷன் அமௌண்ட் தான், அது இல்லாமல் தான் நாயா அலைஞ்சு தொங்கி இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அது ட்ராப் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அப்போதான் திருப்பி நட்பு நாயை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நட்பு நாயை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க. வீடியோ போட்டாங்க. நான் வந்து உண்மையிலே நினைச்சது என்னன்னா, நட்பு நாய் சேனல்ல ஒன்லி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு ஸோ இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் நினைச்சது. பட் வந்து ரீல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கீதத்தை கேட்டது எப்படி செட் ஆகுமா. அது இல்லாமல் எல்லா யூடியூபர்ஸுமே ஒன்று என்னன்னா, இந்த மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. தகவல் அதான் நான் யோசனை பண்ணேன். நான் தனியாக ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் 1 ஆள் 2 ஆள் தொடர்ந்து நடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாட்டு படிச்சுக்காங்க அப்படின்னா 25 பேர் இருக்காங்க. எப்படின்னு இல்லை ஏன் சொல்றோம்னா, யாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் பண்றோம். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப பெருமையா தான் இருக்கும் உண்மையிலேயே. அதே மாதிரி நான் எப்போ ஏன் கேட்டீங்கல்ல, அதான் நட்பு நாய். அதுதான் சப்போர்ட்டிவா தன்குமார் அது பெஸ்ட். நான் பெத்த பையனா இருந்ததும் ஆனா ஒரு நிமிஷம் மேடையில இருக்கேன். ஒரு நிமிஷம். அம்மா ஒரு நிமிஷம் மேடைக்கு வாங்க. அம்மா அவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக பிடி ஈவென்ட்ஸ் ஃபவுண்டர் லிவியா, கோ ஃபவுண்டர் தினேஷ் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக மேடை கிடைக்கிறோம். நான் இப்பேற்பட்ட ஒரு முத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு முதல். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இங்கதான். இதுக்கப்புறம் நான் மூவி ஆடிஷனே போய் செலக்ட் ஆயிட்டேன். ஃபியர் இல்லாம ஒரு நல்ல சப்போர்ட் இங்க இருக்க எல்லாருமே வந்து கொடுத்தாங்க. அதனால இப்ப திருச்சியில இருந்து டைரக்டா அப்படியே ஃபிளைட் பிடிச்சு வந்து வீட்டுக்குள்ள இறங்கி மதுரைக்கு வந்து அங்கிருந்து அப்படியே வரேன். அம்மாவுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால வந்திருக்க முடியாது. செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து அண்ணா கூட 6 இயர்ஸ் வந்து டிராவல் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. விக்கி அண்ணா தேங்க்ஸ் தான், சங்கீத் அண்ணா எல்லாரும் இருந்தாலும் ஃபேமிலி சைடு வந்து நாங்க தேங்க்ஸ் சொல்றோம் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, ஒரு கிளாஸ் கூட எடுத்துடலாம் போல. ஆனா ஒரு கேமரா முன்னாடி இருந்து பேசுறது ரொம்ப கஷ்டம்னு வந்து நான் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட ஷேர் பண்றேன். ஓகே, இருந்தாலும் வந்துட்டு 1 மில்லியன் சரி 100 நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்து மாசான பூமி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க அண்ணா எடுக்கும் போது நான் சொன்னேன் கண்டிப்பா இது வந்து பிரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பிரைஸ் பண்ணிச்சு. அப்பவே சொன்னாங்க கேக் வெட்டும் போது. ரிசல்ட் வந்து அடுத்த நாள் தான் சொன்னாங்க. ஆனா என் தங்கச்சி வந்து அன்னைக்கே சொல்லிட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னா. ஆனா இந்த அளவுக்கு வந்து எங்க அண்ணா முன்னேறுவான்னு எனக்கு தெரியாது. ஹலோ சொல்லுங்கக்கா.
அக்கா பண்ண மறுபடியும் நல்ல பெரிய இடத்துக்கு வருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு தலைவர் இல்லாத ஒரு தலைவர் இல்லாம எங்களுக்கு நெட்வொர்க்கே இருக்காது. என்ன சொல்றது? பேசுங்க. உங்களை பொறுத்து தான் எங்களுக்கு பிடிக்கிற பாட்டு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்துட்டீங்க. கூப்பிட்ட யாருமே வரேன்னு சொல்லலை. ராபர்ட் மீனாக்கா, பண்டிடோ அபிஷியல், எம்மி ஆர்மி, சலூன், அமிகா லாட்ஸ், திண்டுக்கல் லாட்ஸ், பிட்டி ஈவெண்ட்ஸ், அண்ணா கார்த்தி, கண்ணாண்ணா, அதாரணா, எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமான சொல்லுங்கக்கா. அக்கா லிவி அக்கா நீங்க கேட்டீங்கல்ல நட்பணம் என்னன்னு. காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா புரியல. செகண்ட் இயர் படிக்கும் போது வந்து அது என்னது கல்ச்சுரல்ஸ் வெளிய கல்ச்சுரல்ஸ் சொல்லிட்டு வெளிய ஒன் டே வந்து போனோம். சரிக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்மிஷன் கொடுக்கல. இந்த மாதிரி வேணா வெளிய வந்து டான்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரு ஈவென்ட்ல இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் ப்ராப்ளம் நடக்கும். எங்களோட பேர் வந்து கெட்டு போகும். அதனால வேணாம்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணல, அனுப்பல. டிபார்ட்மெண்ட் யாருமே அனுப்பல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்ப அவங்க யாருமே வரல. லிங்கேஷ் அண்ணா இருக்காங்க, போயிட்டாங்க. லிங்கேஷ் அண்ணா எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து விஸ்வா ஆரம்பிச்சு கிறிஸ்டோபர் வரையும் ஹீரோயின் நாகலட்சுமில இருந்து ஆரம்பிச்சு ஹெலன், இப்ப தமிழரசி, காவியா, பிரீதா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நட்பு நயம் அப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் நான் ஃபர்ஸ்ட் படம், அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோவும் லாஸ்டா 2025 இப்ப ரீல்ஸ் எடுத்த லாஸ்ட் ஹீரோவும் இருக்காங்க. எங்களோட நட்பு வந்து பாத்தீங்கன்னா தரமானது, எங்களோட நட்பு வந்து நயமானது. அதுதான் நட்புன்ற பேரு. தமிழ்ல வந்து தம்பி சொல்லுவாரு, தமிழ்ல வந்து பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். தமிழ் நல்லா படிப்பேன், தமிழ் வந்து ரொம்ப நல்லா பேசுவேன். அதனால வந்து என்னோட படம்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அவேர்னஸ் படமா தான் இருக்கும். இப்போ அந்த பாரதியோட லோகோ இருக்கும், அதனால வந்து அச்சமலைன்ற படம் எடுத்திருப்பேன். இப்போ இந்த திருவள்ளுவரோட போட்டோ இருக்கும். அந்த காலத்தினால் செய்த உதவின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பேன். தஞ்சாவூர் பெரிய கோவில். இந்த ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வரதுனாலதான் இது எல்லாத்துக்குமே வந்து பேசுறது பாத்தீங்கன்னா தமிழ் தானே. அதனாலதான் வந்து தமிழோட லோகோ போட்டு கீழே சொனையும் போட்டு வச்சது. ஓகேவாக்கா? என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லா பேரும் பேசிட்டீங்க. டைம் வேற ஆயிடுச்சு. நிறைய பேசுறேன் ரொம்ப. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நட்பணயம் டீம் வந்து இப்பன்னு மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருக்கு அப்படின்ற ரீசனும் இப்ப நாளைக்கு அடுத்த வருஷம் எப்ப வளர்ந்தாலும் அதுக்கு ஒரே ரீசன் ஆப்ஷன் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஃபங்க்ஷனும் ஃப்ரெண்ட்ஸ் காண்டி மட்டும் தான் நான் வச்சேன். வேற யாருக்காகவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக மட்டும்தான். இப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப நன்றி எல்லாரும் பேருக்கும். ஹரிஷ் அம்மா அப்பா, பிரீதா, ஹெலன், காவியா, இங்க ஹரி பிரபு, சாய் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து உங்களை நம்பி என்கிட்ட அனுப்புறாங்க. நான் உங்களை நம்பி ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் ஹிட் ஆகுது. அதோட ரிசல்ட் தான் 100K. அவ்வளோதான் சொல்லணும்னா என்ன பேசுறேன்னு நான் நிறைய பேசுவேன். ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டேஜ் கிடைச்சிடும். ராபர்ட் மீனா, பிரீதா விலாக்ஸ், பண்டிடோ அபிஷியல், யோகேஷ் அபியவன். வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப பழக்கம், ரொம்ப தெரியும். ஃபேமிலி ஃபுல்லாகவே பழக்கம். என் பையன் மாதிரி நான் நினைப்பேன். அவன் முன்னேற்றத்துல ரொம்ப சந்தோஷப்படுற முதல்ல நான் வந்து இருப்பேன். பின்னாடி எப்பயும் நானும் இருப்பேன் கண்டிப்பா. வச்சு பார்வையாளர் தாண்டி போயிருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்தி மூலமா தான் இந்த டீமே எனக்கு தெரியும். நான் அந்த டீமோட உழைப்பை கூட இருந்து இந்த 2 வருஷமா பார்த்துருக்கேன். இங்க இருக்க எல்லாருமே டீமுக்குள்ள ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏதோ சொல்லிருக்கீங்க.
பார்த்துருக்கீங்க. அந்த டீமை வெளியில இருந்து இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு டிசர்வ் பண்ணிருக்காங்க இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த செலிப்ரேஷனை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்.